வாழ்க வளமுடன். Welcome back to English Teacher Channel. This is Manu. Today topic is causative verb. Causative verbனா என்ன அப்படின்னா படங்கள்ல கூட சொல்லுவாங்க காரண காரியம் இன்றி டைலாக்ஸ் கூட வரும். காரண காரியம் இன்றி எதுவும் நடப்பதில்லை காஷ்மோரா அப்படின்னு கூட ஒரு டைலாக்ஸ் நான் கேட்டிருக்கேன். அப்போ காரண காரியம் இன்றி எதுவுமே நடக்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த சென்டென்ஸ்ல இந்த சுச்சுவேஷன்ல ஏதோ காரணம் இருக்கு, அதுக்காக தான் நம்ம இங்க causative verb யூஸ் பண்றோம். இந்த causative verb வந்து நம்ம ஏவல் சொல்லுன்னு கூட சொல்லி ஏவல் வினைன்னு கூட சொல்லலாம், சொல்லி செய்யறது. ஓகேங்களா, ஏவல் வினை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த causative verb. இப்போ இதை எங்கெங்க யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ இன் ஃபுல். ஓகே, இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். causative verbனா நம்ம சொன்னோம் காரணத்தோட ஒரு நடக்கிற செயல். ஓகே, causative verb. இப்போ இந்த causative verbல என்ன வரும் அப்படின்னா had, got, அடுத்து mad, let's, இது எல்லாமே causative verb. இப்போ நார்மலா இப்போ நம்ம ஒரு ஹேர் கட் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்வோம், I cut my hair அப்படின்னு சொல்லுவோம். இப்போ I cut my hair, I cut my hair அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா I did it myself. இந்த ஹேரை வந்து நீங்களே கட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஐ கட் மை ஹேர்ங்கும் போது ஐ டிட் இட் மை செல்ஃப், நான் என் ஹேரை நானே கட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க இந்த மாதிரி சொல்லலாம். பட் நீங்க causative verb போட்டு நீங்க சொல்லும் போது இங்க நடக்கிற செயல் எல்லாமே யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு செய்யறது. ஓகேங்களா, இப்போ ஐ காட் மை ஹேர் கட், ஓகே, நான் என்னோட ஹேரை கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ இங்க வந்து இதை வந்து என்னது ஃபார்மல் சென்டென்ஸ் கூட சொல்லலாம். இப்போ இந்த ஃபார்மல் சென்டென்ஸ் வந்து இப்போ நான் ஹேரை கட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம ஹேர் கட் பண்றதுக்கு எங்க போறோம், சலூனுக்கு போறோம். ஓகே, சலூன்ல போய் ஹேர் கட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம முடிய நம்மளே வெட்டிக்கிறதா இருந்தா ஐ கட் மை ஹேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம சலூன்ல போய் என்ன செய்றீங்க, எனக்கு முடி கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணாங்க அப்படின்னா என்னது, ஐ had my haircut, நான் என்னோட முடிய வெட்டிக்கிட்டேன், நான் என் முடிய வெட்டினேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இங்க இருக்கிற சென்டென்ஸ் எல்லாமே ஒரே மீனிங் தான். நான் என் முடிய வெட்டிட்டேன் இல்ல நான் முடி வெட்டிக்கிட்டேன், இதுதான் மெயின் சென்டென்ஸ். இதுல எல்லாமே ஒரே அர்த்தம் தான். நான் என் முடிய வெட்டிக்கிட்டேன் இல்ல நான் என் முடிய வெட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் இது எல்லாமே ஒரே அர்த்தமா இருந்தாலும் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் ஒவ்வொரு காரணமும் வேறுபடுது. ஓகே, இங்க ஐ had my haircut அப்படின்னு சொல்லும் போது நீங்க போய் சலூன்ல போய் வெட்டுறீங்க. ஓகே, சலூன்ல போய் வெட்டுறீங்க, அவங்க உங்களுக்கு வெட்டி விடுறாங்க. ஸோ சலூன்ல வெட்டுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காது, ஏன்னா பெரும்பாலும் நம்மளுக்கு தெரியாதவங்களா தான் இருப்பாங்க. மேபி நீங்க ஒரே சலூன் போறதா இருந்தா தெரிஞ்சவங்க இருக்கலாம், இருந்தாலும் அது அவங்களுடைய வேலை. அப்படியே ஒருத்தங்கள்ட்ட வந்து நீங்க முடிய வெட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்க பெர்மிஷன் கொடுத்து வெட்ட சொன்னீங்க அப்படின்னா அது வந்து had யூஸ் பண்ணணும். இந்த கேஷுவல் verb போட்டு எழுதலாம். I had my haircut, நான் என்னுடைய சலூன்ல போய் வெட்டிக்கிட்டீங்கன்னா I had my haircut, நான் என் முடிய வெட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ I got my haircut அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க எஃபர்ட் எடுத்து வெட்டுறாங்க. மேபி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களா இருக்கலாம். ஸோ உங்களுக்காக மட்டுமே, பணத்துக்காக கிடையாது, உங்களுக்காக மட்டுமே வெட்டி விடுறவங்களா இருப்பாங்க. ஸோ இதை வந்து இன்ஃபார்மல்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க சலூன்ல போய் வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா கண்டிப்பா வெட்ட மாட்டாங்க, கண்டிப்பா காஸ்ட் கொடுத்தா நீங்க வெட்டிட்டு வரணும். அப்போ இங்க வந்து நீங்க வந்து ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது, உங்களுக்கு காஸ்ட் கிடையாது, நீங்க உங்களுக்காக அவங்க வெட்டி விடுறது. சோ இந்த சென்டென்ஸ் வந்து இன்ஃபார்மல். நம்ம மேல உள்ள சென்டென்ஸ் என்ன பார்த்தோம், ஃபார்மல்னு பார்த்தோம். அவங்க உங்களுக்காக ஒரு வேலையை செய்யறாங்க, நீங்க அவங்களுக்கு மணியா கொடுக்குறீங்க. பட் இங்க வந்து அப்படி கிடையாது, அவங்க உங்களுக்காக செய்யறாங்க, ஒரு எஃபர்ட் எடுத்து செய்யறாங்க. சரியா, அப்போ ஐ காட் மை ஹேர் கட் அப்படின்னு சொல்றது. அப்போ உங்களுக்காக யாரோ எஃபர்ட் எடுக்கிறாங்க, உங்களுக்காக செய்யறாங்க. அப்படி செய்யும் போது நம்ம ஐ காட் மை ஹேர் கட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஐ மேட் மை ஹேர் கட் அப்படின்னு நீங்க சொல்லும் போது யூ ஆர் புஷ்டு டு டு இட். நீங்க வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, புஷ் பண்றீங்க அவங்கள. இதை நீ செஞ்சுதான் ஆகணும், எனக்கு நீ இதை வட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து என்ன பண்றீங்க, புஷ் பண்றீங்க. என் ஹேர் கட்டை என்னது, இனி என்னுடைய ஹேரை வந்து என்னது கண்டிப்பா கட் பண்ணியே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றது. So that is force. இப்போ நெக்ஸ்ட் ஐ லெட் மை ஹேர் கட்,
நான் என் முடியை வெட்டினேன். எல்லாமே ஒரே மீனிங் தான், பட் சுச்சுவேஷன் தான் மாறுது, அந்த காரணம் மட்டும் தான் மாறுது. இப்போ ஐ லெட் மை ஹேர் கட் அப்படின்னு சொல்லும் போது யாரோ உங்களுக்காக வெட்டுறதுக்கு உங்ககிட்டே பெர்மிஷன் கேட்கறாங்க. இது வேற இது வேற. சலூன்ல போய் வெட்டும் போது நீங்க போய் அவங்களுக்கு என்ன பண்றீங்க, எனக்கு முடியை வெட்டி விடுங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட என் முடி வெட்டணும், கொஞ்சம் வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்வீங்க. சரியா? ஆனா இங்க வந்து யாரோ ஒருத்தங்க நான் உங்க முடியை வெட்டி விடட்டுமா, உங்க முடி கொஞ்சம் என்னது கிளம்சியா ஒரு மாதிரி இருக்கு, சோ அதை நான் கொஞ்சம் வெட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க. அப்படி பெர்மிஷன் கேட்டு நீங்க வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஐ லெட் மை ஹேர் கட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ நீங்க அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க, என் முடியை வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது என்னது ஐ லெட் மை ஹேர் கட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். புதுசா யாராவது பியூட்டிஷியன் கோர்ஸ்க்கு ஏதாவது போறாங்க அப்படின்னா இன்னைக்கு நான் ஹேர் கட் பழகுனேன்ப்பா, நான் உனக்கு வெட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உடனே நீங்க என்ன சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டா இருந்தாங்க பிடிச்சவங்களா இருந்தாங்க பரவாயில்ல வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி பெர்மிஷன் கொடுக்கறதுக்கும் நம்ம இங்க ஐ லெட் மை ஹேர் கட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ உங்களுக்கு இந்த கேசட்டிவ் வெர்ப்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், நம்ம போய் வெட்டிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க வெட்டி விடுறாங்க. தென் தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம், ஃபோர்ஸ். என்னது, அவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்றது, எனக்கு நீ கண்டிப்பா வெட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றது. ஓகேங்களா? தென் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா பெர்மிஷன் கொடுக்க, எனக்கு கொஞ்சம் முடி வெட்டி விடு அப்படின்னு சொல்லி வெட்டி விடட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்க வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குறது. இதுக்கு எல்லாத்துக்குமே என்னது காரணம் மாறுது. ஓகே, காரணம் இங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் வருது. சரியா? அப்போ ஒவ்வொரு காரணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இங்க கேசட்டிவ் வெர்பம் போடணும். பட் டோட்டலா நீங்க இந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் முடிய வெட்டிக்கிட்டேன் இதுதான் மீனிங். பட் மீனிங் ஒன்னா இருந்தாலும் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெர்பை மாத்தணும். சரிங்களா? Now one more example to casative verb. இந்த சென்டென்ஸ் பாருங்க, I had someone clean the house. யாரோ ஒருத்தங்க உங்க வீட்டை கிளீன் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ I got someone clean the house. இது ரெண்டுக்கு என்ன மீனிங்னா I arranged someone to clean the house. யாரோ ஒருத்தங்க உங்க வீட்டை கிளீன் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க I had someone அப்படிங்கும் போது யாரோ ஒருத்தங்க உங்க வீட்டை என்ன செஞ்சிருக்காங்க, என்ன பண்றாங்க, கிளீன் பண்றாங்க. தட் இஸ் ஃபார்மல். இப்ப ஒரு நம்ம வீட்டுல வேலைக்காரங்க இருந்தாலுமே என்ன செய்வாங்க, டெய்லி ஒரு வேலை செய்வாங்க. சோ அவங்க ரொட்டீனா செய்யற ஒரு வேலை தான். சோ இப்ப கிளீன் பண்றது கூட இந்த ரொட்டீனா செய்யற ஒரு வேலை. அப்ப அவங்க கிளீன் பண்றாங்க, அவங்களுக்கு நம்ம பணம் தரோம். சரியா? அப்போ இங்க வந்து ஐ ஹேட் சம்ஒன் கிளீன் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். பட் இங்க வந்து என்ன அப்படின்னா ஐ காட் சம்ஒன் கிளீன் த ஹவுஸ். யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக ஒருவேளை அவங்க உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், உங்க வீட்டுக்கு வந்தவங்களா இருக்கலாம், இல்ல உங்க அம்மா யாராவது தெரிஞ்சவங்க வந்திருக்கலாம், சித்தி சித்தப்பா இந்த மாதிரி யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்கலாம். அந்த மாதிரி வரும்போது என்ன வீடு எப்படி வச்சிருக்க, வா கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்காக கிளீன் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது ஐ ஹாட் சம்ஒன் கிளீன் த ஹவுஸ். தட் இஸ் ஆல்சோ ஐ அரேஞ்ச் ஃபார் சம்ஒன் டு கிளீன். யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு கிளீன் பண்றாங்க. பட் தட் இஸ் த என்னது ஃபார் மணி, அவங்க பணத்துக்காக கிளீன் பண்றது. இது தட் இஸ் ஃபார் யூ, உங்களுக்காக கிளீன் பண்றது. ஓகே, so I got someone clean the house. யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக clean பண்றாங்க. then third one பாருங்க, I made someone clean the house. ஓகே, இது வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்றது. ஓகேங்களா? இப்போ ஒருத்த வேலைக்காரங்கள நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு சர்வன்ட் வந்து அவங்க வேலை செஞ்சாலுமே இப்ப ரொட்டீனா செய்யற வேலை வந்து நார்மலா எப்பயும் போல இருக்கும். திடீர்னு ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது, இல்ல ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், வேலையை கொஞ்சம் டபுளா கொடுப்போம். இன்னைக்கு இது செய்யணும், அது செய்யணும், இது கிளீன் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேலையை வந்து ஃபோர்ஸ் பண்ணி செய்ய சொல்லுவாங்க. இதை கண்டிப்பா நீ செஞ்சுதாக்கணும், இன்னைக்கு கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால என்னால செய்ய முடியாது, இதெல்லாம் நீ தான் செஞ்சுட்டு போகணும்னு சொல்லி ஒரு வேலை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியான வேலை வந்து ஃபோர்ஸ் பண்றது. ஓகேங்களா? I made someone clean the house. that is for the force. அதாவது புஷ் பண்றது. கண்டிப்பா நீ நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, சோ இன்னைக்கு எல்லாத்தையும் நீ தான் கிளீன் பண்ணணும் அப்படி அவங்களுக்கு வந்து என்னது ஃபோர்ஸ் பண்றது, புஷ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு I made someone clean the house அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். then fourth one, I let someone clean the house. வீட்டுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருக்காங்க, ஃப்ரிட்ஜை பாக்குறாங்க, என்ன ஃப்ரிட்ஜ் இப்படி இருக்குது, நான் ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க. நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க, எப்பாடா ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க, நம்ம உடனே என்ன செஞ்சிருவோம், கிளீன் பண்ண சொல்லிடலாம், பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இதை சொல்லலாம். ஐ லெட் சம்ஒன் கிளீன் த ஹவுஸ். யாரோ ஒருத்தங்க உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க, உங்க இதை கிளீன் பண்றதுக்கு அவங்களே பெர்மிஷன் கேட்கும்போது நம்ம கொடுக்காம இருப்போமா, உடனே ஓகே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஐ லெட் சம்ஒன் clean the house அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரியா? இப்போ இந்த 4 சென்டென்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த காரணத்துக்கு எந்த கேசட்டிவ் வெர்ப் போடணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பட் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன், இதுக்கு நீங்க என்ன போடுவீங்கன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. I hired a gardener to take care of the garden. இதுக்கு
ஹேட் வருமா, காட் வருமா, இல்ல மேடு, லெட் இது 4ல என்ன வரும் அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த காரணம் வந்து எந்த கேஷட்டிவ் வெர்ப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிதிங். தேங்க்யூ.